வணக்கம் இளந்தளிர் ஃபேமிலிஸ். வாயுள்ள புள்ள பொழச்சிக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. லாஸ்ட்டு சண்டே பார்த்தீங்கன்னா, இந்த யுனிவர்ஸோட எக்ஸ்போ வந்துட்டு அரும்பாக்கம் மெட்ரோ பக்கத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு, நான் இது நாள் வரை எந்த எக்ஸ்போவுமே போனதே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் சரி சும்மா போயிட்டு வரலான்னு போனோங்க. நிஜமாவே வந்துட்டு நல்ல ஒரு க்ரௌட் இருந்துச்சுங்க. நாங்கள் போனது ஒரு 8:00 போனோம். அதுவே எங்களுக்கு க்ரௌடாக தான் தெரிஞ்சுது. ஆனால் அங்கே இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாட்டர்டே வந்துட்டு இன்னுமே சேல் நல்லா இருந்துச்சு. இதை விட கூட்டம் அதிகமாக வந்துச்சு. மண்டே வந்துட்டு ஸ்கூல் ஆஃபீஸுன்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு சேல்ஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து லாபம் வந்திருக்குமா என்ன இது அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனால் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அவங்க எடுத்துருக்கலாம். ஸ்டாலுக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அதை கண்டிப்பாக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மிக்கி ஃபேஷன் இந்த ஸ்டால்லலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எல்லாம் காலியாகி எல்லாருமே கீழே கழிச்சு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அதிலிருந்துலாம் தேடிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு இந்த கடையில் சேல் சூப்பராக போயிட்டு இருந்துச்சுங்க. நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து சொந்தக்காரவங்களும் சுற்றி இருக்கிறவங்களும் ஏதாச்சும் வந்து நெகட்டிவ் கமெண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதிலிருந்து வெளியே வரத்துக்கு நமக்கு ரொம்ப நாள் ஆகுங்க. ஆனால் வந்துட்டு இவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸ்போவில் இருந்ததை விட எல்லா நெகட்டிவிட்டியும் வந்துட்டு அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக மாற்றி அவ்வளோ பேரை வர வச்சுன்னு சொல்லிட்டு ஓரளவு சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு இதில் ஸ்டால் போட்டிருக்கலாமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதில் நானும் ஒரு ஆள் தாங்க.